சர்ச்சுக்கு வர்றது இருக்கு, ஆராதிக்க வர்றது இருக்கு. வித்தியாசம் தெரியுமா? சர்ச்சுக்கு வரதுக்கும் ஆராதிக்க வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியுமா தெரியாதா? தெரியல, நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. சர்ச்சுக்கு வரதுன்னா சும்மா பேருக்கு கிளம்பி வந்துட்டு கை தட்டி பாட்டு போடாம அப்படி சும்மா என்ன தானே என்னமோ சொல்றாங்க, வரணும் வரலன்னா வரப்பலா விளங்காது அப்படின்றதுக்காக வருது. சர்ச்சுக்கு வருது. ஆராதிக்க வர்றது கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிற, கை தட்டி பாட்டு பாடி ஸ்தோத்திரம் சொல்லி வாயை விரிவாய் திறந்து முழு பலத்தோடு அவர் ஆராதனை செய்யறாங்களே, அதுதான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நீங்க எந்த கோஷ்டி? சர்ச்சுக்கு வர கோஷ்டியா, ஆராதிக்க வர கோஷ்டியா? எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. பைபிள் கொண்டு வந்திருக்கவங்க கையை தலைக்கு மேல பைபிளை தூக்கி காட்டுங்க. எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, இளவயதிலே பிள்ளைங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. இதை சுமந்துச்சுன்னா முதுமையில அது சுமக்கும். நான் சொல்றது புரியுதா? இளமையில சுமந்தோம், உண்மையாலுமே பைபிளை தூக்கிட்டு சுமந்தோம், சுமக்குது. பைபிள் வார்த்தை சுமக்குது. சாறு வரைக்கும் சுமக்குன்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் பைபிள் கொண்டு வந்து பைபிள் வாங்கி கொடுத்துருங்க. பேரண்ட்ஸ் எல்லாமே பைபிள் இல்லாத பிள்ளைங்க எல்லாம் பைபிள் கொண்டு வரணும். சரியா? படிக்க தெரிஞ்சதில்ல, பைபிள் வாங்கி கொடு. அப்பதான் பாதை மாறாது. இப்பயே வாங்கி பிடிச்சி போட்டுரு. லைஃப் இன்சூரன்ஸ் போட தெரியுதா? அது மட்டும் எப்படி போட தெரியுது? விவரம் தெரியாத பிள்ளைங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் போடுற, இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். பைபிள் வாங்கி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அதை சுமக்கணும். சுமந்து பைபிள் தூக்கிட்டு போகணும். 10 மணி ஆராதனை நடத்திட்டு இருந்தோம். அப்ப ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபயர் எல்லாத்தையுமே, வண்டி கிடையாது அப்ப, சைக்கிள்ல எல்லாத்தையும் வச்சுட்டு மூச்சு வாங்கும். ஒல்லியா இருப்பேன், சின்னோண்டா இருப்பேன். ஒவ்வொன்னா கொண்டு போய் வச்சிட்டோம். ஒவ்வொரு ஸ்பீக்கரா கொண்டு போய் வைப்பேன், ஒவ்வொரு ஆம்பிளிஃபயரா கொண்டு போய் வைப்பேன். வின்சென்ட் பேக்கரியில அப்ப தவறாம பைபிளை கொண்டு போவேன். அவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த பைபிளை கொண்டு போவேன். கூட வரவங்களே கேட்பாங்க, எதுக்கு நீ என்ன படிக்கிறியா? எதுக்கு படிக்கிறேன் சர்ச்சில், ஆனா இதை எதுக்கு வச்சுட்டு வந்துடலாம்ல. பைபிள் இல்லாம எப்பவுமே இருக்கவே மாட்டேன். என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்க உங்க பிள்ளைகள் பைபிள் வாங்கி கொடுங்க. பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு போனாதான் கர்த்தருடைய புள்ள அப்படின்னு தெரியும். பார்த்தா இது ஆண்டவருடைய புள்ள அப்படின்னு தெரியும். ஆமென்.